ஓம் நம சிவாய. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவன் என் அப்பன் சிவபெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன். என்னடா புதுசா நான் இந்த மாதிரிலாம் வீடியோ காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? நம்மளுடைய சேனல்ல நம்ம என்ன இன்னைக்குன்னா பிரதோஷ விரதம் நம்ம இருக்கிறோங்க. பிரதோஷம் இருக்கிற அன்னைக்கு நான் என்னென்ன செய்வேன் அப்படின்ற எல்லாத்தையும், அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்கு பண்ணக்கூடிய அபிஷேகத்தையும் நான் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். எல்லாத்தையுமே நம்ம லைவாக நம்ம சேனலில் இப்போ இதில் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாமி கும்பிட்றதுக்காக இளநீ வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பழமும் வாங்கிட்டு வந்தாச்சு. இதுதான் எங்களுடைய பூஜை அறை. இப்போதைக்கு நாங்கள் ரெண்ட்டில் இருக்கிறோம். நாங்கள் பெருசாக வச்சுருந்தோம், பட்டு வேறு வீடு மாறினதுனால இன்னும் ஆல்ட்ரேஷன் பண்ணாமலே எல்லாமே இருக்குது. கூடி சீக்கிரம் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவோம். இப்போ நம்ம ரூம் எல்லாமே வந்துட்டு முதல்ல நாங்கள் என்ன செய்வோம்னா மாப் போட்டு டோட்டலாக க்ளீன் பண்ணிடுவோம். அதுதான் வேலை. எப்போவுமே சரி, பிரதோஷத்துக்கு முன்னதுனாலே நீங்கள் பண்ணிவிடுங்க. ஸோ எங்களுடைய பிரதோஷத்துக்கு முன்னதனாலே நீங்கள் பண்ணிடலாம். வீட்டை வந்துட்டு சுத்தமாக மாப் அடித்து க்ளீன் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு நார்மலாக கூட அன்னிய டேட்டுக்கு கூட நீங்கள் க்ளீன் பண்ணலாம், எந்த தப்பும் கிடையாது. ஸோ பூஜை சாமான்லாம் வச்சுட்டு இருக்கக்கூடிய இடம் இதுதான். நீட்டாக வச்சுக்கோங்க உங்களுடைய பூஜை அறையை. ஏன்னா மகாலட்சுமி தாயார் எந்த அளவுக்கு ஒரு வீடு சுத்தமாக இருக்கோ அந்த வீட்டில் தான் தங்குவாங்க. இது வந்துட்டு ஐயனுக்குன்னே அபிஷேகம், அதாவது நம்ம வந்து நெய்வேத்தியம் பண்ணுறதுக்காகவே எடுத்தது தான் அந்த தட்டு. ஸோ ரொம்ப வருஷமாக நாங்கள் வந்துட்டு அந்த தட்டில் தான் அவருக்கு படையல் அப்படின்றது கொடுத்துட்ருக்கோம். எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஐயனை எடுத்து கீழே வச்சாச்சுங்க. ஐயன் வந்து கீழே வந்துட்டார். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறாருன்னு சொல்லி. லிங்கம், அதாவது யார் யார் வீட்டில் லிங்கம் இருக்கோ அவங்க எல்லாருமே நீங்கள் பிரதோஷ வழிபாடு செய்யணும், அபிஷேகம் செய்யணும். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் செய்யுங்க, ஒன்றுமே தப்பு இல்லை. ஆனால் அபிஷேகம் செஞ்சிடுங்க. ஒவ்வொரு வீட்லேயும் அபிஷேகம் அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒன்று. அதுவும் குறிப்பாக நீங்கள் விக்கிரகம் வச்சுருக்கிறீங்க, லிங்கம் வச்சுருக்கீங்கன்னா, ஏன்னா அவருடைய உச்சி எப்போவுமே குளிர்ந்துக்கிட்டே இருக்கணுங்க, எப்போவுமே சரி. இப்போ நாங்கள் பாலாபிஷேகம் அப்படின்றது ஐயனுக்கு நடக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த அபிஷேகம் பண்ணும் பொழுது அவரை பார்க்குற அழகு வந்துட்டு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு வந்துட்டு அழகாக இருப்பார். எங்கள் கண்ணே பட்டுடும் அடிக்கடி அவருக்கு. சரி, அடுத்தது அப்படின்றது என்னென்னா, நாங்கள் வந்துட்டு இது எப்போவுமே சரி பல வருடங்களாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 வருஷத்துக்கு மேலே இது தொடர்ந்து போய்கிட்டு தான் இருக்குது அபிஷேகம் அப்படின்றது. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்னென்னா, நீங்கள் அபிஷேகம் பண்ணுறீங்களே அது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பாக நான் அப்படி வந்துட்டு சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள் எப்போவுமே நம்ம என்ன செஞ்சாலும் அது நம்ம நல்ல எண்ணத்தை பொறுத்து அவர் அப்படியே ஏற்றுப்பார். எங்களுக்கு முதல்ல யாரும் இதெல்லாம் சொல்லியே தெரில. நாங்களாக தான் முதல்ல ஆரம்பித்தோம். ஐயனுக்கு வழிபாடு செய்கிறது எல்லாத்தையுமே நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். நிறைய பேர் சொன்னாங்க லிங்கம் கொண்டு வந்து வீட்டில் வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி நிறையா பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கிடையாது. அவர் என்னைக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாரோ அன்னையிலேருந்து தான் என் வாழ்க்கையே மாற ஆரம்பிச்சிது, எங்கள் வாழ்க்கையே மாற ஆரம்பிச்சு. அபிஷேகம் அப்படின்றத இப்போ நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் அந்த மியூசிக் மட்டும் கேளுங்க, கொஞ்சம் மைல்டாக நீங்கள் மியூசிக் மட்டும் கேட்டிங்கன்னா நிம்மதியாக இருக்கும், மன நிறைவாக இருக்கும். நீங்கள் கேட்டுட்டு வாங்க. இடையில நான் பேசுகிறேன். அதே போல் அன்னதானம் பண்ணுறதை மட்டும் என்றைக்குமே நிறுத்திடாதீங்க. நீங்கள் அபிஷேகம் செய்கிறதுல முக்கியமாக நீங்கள் சேர்த்துக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விபூதி இருக்கணும். நீங்கள் வேறு எந்த அபிஷேகம் பண்ணலினாலும் விபூதி அபிஷேகம் அப்படின்றது பண்ணுங்கள். நாங்கள் அபிஷேகம் பண்ணுறதுக்காக என்ன எடுத்துப்போம் அப்படின்றத சொல்கிறோம். சந்தனமும் அது கூட வந்துட்டு விரலி மஞ்சள், ஒரிஜினல் விரலி மஞ்சளையும் எடுத்துப்போம், தண்ணியில் கலந்துப்போம். அதை அடுத்தது பன்னீர் ஐயனுக்கு வந்துட்டு அபிஷேகம் செய்கிறதுக்காக. அடுத்தது பால், அதுக்கு அடுத்தது தயிர், அடுத்தது 5, ஏன்னா 5 அபிஷேகம் ஒத்தப்படையில் தான் வரணும். 5 அபிஷேகம் அப்படின்றது நாங்கள் செய்வோம். அந்த 5வது அபிஷேகம் அப்படின்றத நாங்கள் விபூதியை வந்துட்டு செய்வோம். விபூதி அபிஷேகம் அப்படின்றது நடக்கும்.
5 இல்லைனா 7 இல்லைனா 3 இப்படி ஒத்தப்படையில் தான் வரும், இல்லை 1. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 3 பண்ணுங்கள், 5 பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. ஏன்னா ஓம் நமச்சிவாய அந்த ஒரு ஐம்பூதங்களின் அடக்கம் யாருன்னா ஐயன் தானே. அதனால் 5 என்பது அது இன்னும் கூடுதல் சிறப்பு. 5 அபிஷேகம் அப்படின்றது பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஐயனை வச்சு பூஜை பண்ணுறீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதெல்லாம் பார்ப்பேன். நான் இனி நிறைய வழிபாடுகள் அப்படின்றது நம்ம சேனலில் வரப்போகுது. கோவிலுக்கு போய் வீடியோ அப்படின்றது நாங்கள் எடுக்க போகிறோம். ஏன்னா இதில் நம்ம நிறைய வீடியோ அப்படின்றது பார்த்திங்கன்னா மறைச்சிருக்கோம், ப்ரைவேட் பண்ணிட்டோம். இது எப்படி யூடியூப்பில் சில விஷயங்கள் அப்படின்றது வந்துட்டு அப்டேட்டிங் நடந்திருக்குது. அந்த அப்டேட்டிங்கில் வந்துட்டு வாய்ஸ் மட்டும் இருந்தால் போதாது, முகம் காட்டணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா எனக்கு நிறைய சேனல் இருக்கிறதுனால என்னால் இதில் முகம் அப்படின்றது காண்பிக்க முடியல. அவருடைய பேரில் தான் இந்த சேனல் அப்படின்றத ஆரம்பித்தோம். அவருடைய ஆசீர்வாதத்தினால தான் இது நடந்தது. இனி அவரை பற்றியே இனி எல்லாத்தையும் வீடியோவாக எடுக்கலாம். சென்னையில் எங்கெங்கே கோயில் இருக்குது, பழைய காலத்து கோயில், நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கே கோவில் இருக்குது அப்படின்ற எல்லா இடங்களுக்குமே சென்று நான் வந்துட்டு இனி இந்த ஒரு வழிபாடு அப்படின்றத வந்துட்டு பண்ணலான் இருக்கேன். கோவில் ஒவ்வொரு கோவிலாக போய் வீடியோ எடுக்கிறது இதெல்லாமே நம்ம எப்படியும் ஒரு மாதத்தில் ஒரு 5-6 வீடியோஸ் அப்படின்றது வந்துட்டு நம்ம கண்டிப்பாக கோயிலுடைய வீடியோவை கொண்டு வந்து கொடுத்துருவோம். முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு முயற்சி அப்படின்றத நான் பண்ணுறேன். அவ்வளோதான். இது ஃபைனல் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு டோட்டலாக ஐயனை நார்மல் தண்ணியை ஊற்றி கழுவிட்டு நீங்கள் வழக்கம் போல் குங்குமத்தை வச்சு நீங்கள் விபூதியை வச்சு நீங்கள் வந்துட்டு வழக்கம் போல் உங்களுடைய பூஜை அறையில் பூஜை ஸ்டாண்ட் இருக்குன்னா அங்கே வந்துட்டு வச்சுடுங்க. அவருக்குன்னு செஞ்சாலே அப்படி தான் எல்லாமே நல்லா அற்புதமாக வரும். சாப்பாடு எல்லாமே நாங்கள் வந்துட்டு ஸ்வீட் மட்டும்தான் எடுத்துக்கிட்டோம். எப்போவுமே பாயாசம் வீட்டில் செய்வாங்க. அது இன்றைக்கி அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால வந்துட்டு பாயாசம் செய்ய முடியல. அதனால் வந்துட்டு ஸ்வீட்டு பக்கத்தில் நாங்கள் கடைக்கு பூ வாங்கலாம் போனேன். அப்போ பூ வாங்கிட்டு வரும்போதே நான் ஸ்வீட்டையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். நான் எப்போவுமே நம்ம வீட்டில் பஞ்சகாவிய விளக்கை வந்துட்டு ஏற்றிடுவோம். ஏன்னா பஞ்சகாவிய விளக்கு நீங்கள் ஒரு கணபதி ஹோமம் செஞ்சதுக்கான பலன் அப்படின்றத கொடுக்கும். அவ்வளோதாங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பிரிஞ்சி தான் இது, டப்பா தான் வேறு டப்பா. பிரிஞ்சி ரெடி ஆயிடுச்சு. 2 ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ தண்ணி கேனும் அப்படின்றது ரெடி பண்ணியாச்சு. இது புதுசாக கீழே தண்ணி கேன் வாங்கிட்டு வந்தேன், 10 ரூபா பாட்டிலு. எப்போவுமே நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்கன்னா கூடவே வந்துட்டு இந்த மாதிரி தண்ணி கேனும் வாங்கி கொடுங்க. ஏன்னா ரொம்ப நல்லது. ஸோ சாப்பாடு மட்டும் கொடுக்குறது நம்மளுடைய கடமை இல்லை. சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு விற்கணுதுன்னா அவங்களாம் போய் கடையில் கூட வாங்கி குடிக்க முடியாது, தரமாட்டாங்க. ஸோ நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன், டீ கடையிலலாம் வெளியில் இருக்க தண்ணி குடிக்க வந்தாங்கன்னா திட்டுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் பண்ணுங்கள், கடவுள் உங்களை நல்லா வச்சுருப்பார். ஓம் நம சிவாய. இனி இது போன்று தான் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் அப்படின்றது வரப்போகுது. நாளைக்கு கோயிலுக்கு போக போகிறேன், அந்த வீடியோவும் வரும்.